ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் குருமா, வெள்ளை குருமா, கொண்டக்கடலை வச்சு தான் செய்ய போகிறோம். இது பூரி, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்போ. இடியாப்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சைடிஷ் தான் இது. சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே. இதுக்கு நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை நைட்டு ஓவர் நைட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலை, பெரிய கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஒயிட் குருமா ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, அதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதிலே நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணியும் செய்யலாம். இதே மெத்தடில் தான் அதுவும் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 துண்டு இஞ்சி, பெருஞ்சீரகம், கசகசா. இது எல்லாத்தையும் 1 by 1 நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நம்ம எந்த ஒரு பொடி ஐட்டமுமே இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி இந்த பேஸ்ட்டு மட்டும்தான். இதை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 4-5 பூடு இஞ்சி, முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு பல்லாரியும் ஒரு தக்காளியும் மட்டும் தான் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையை நல்லா தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம விசில் போட்டு இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெய்லாம் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்மியான எண்ணெயவே சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். இது கூட நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே இஞ்சியும் பூடும் தேங்காயில் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா இஞ்சி பூடு பேஸ்ட் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியை லாஸ்ட்டாக விசில் போடும்போது சேர்த்துக்கிடுவோம். இப்போது இது கூட ஒரே ஒரு பட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். இது கூட கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்றைக்கி ஒரு குட்டி காலிஃப்ளவர் 2 பூ மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும்தான் போட போகிறோம். வேறு எந்த பொடி ஐட்டமுமே நம்ம போட போகிறதில்ல. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி. இந்த பேஸ்ட்டு தான் இந்த குருமாக்கே ஒரு ஹைலைட்டு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஃபைனலாக தக்காளி போட்டுட்டு நம்ம குக்கரை விசில் பண்ணிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்னால 2 பூ காலிஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்னு. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் லைட்டாக மிதந்து வரதில்ல. விசில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் சும்மா வச்சு ஒரு கொதி விட போகிறோம். விட்டுட்டு இப்போ ஹைலைட்டே என்னென்னா, இது நம்ம தயிர் ஆட் பண்ணுறது தான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுதான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் ஆட் பண்ண போகிறோம். இது ஹோட்டலில் என்ன ஸ்டைலில் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நான் சொன்னால தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது தயிர், ஆனால் நீங்கள் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி விசில் பண்ணும்போதே போட்டிருப்போம். இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காண்டி. சப்பாத்தி, பூரிக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்போ. இட்லி, இடியாப்பும் ஆப்ஷனல் தான், பட் நல்லாவும் இருக்கும். இதுக்கு டைம் இருந்தால் என்னோடய மற்ற வீடியோக்களையும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். Until then, bye from Lux. Bye. Thank you for watching. நம்ம குழந்தைகளுக்கு உரப்பில்லாமல் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த குருமா ஒரு பெஸ்ட்டு காம்போனே நான் சொல்லுவேன். சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுக்கும்போது நம்ம சட்னி இதெல்லாம் உரப்பாக வச்சா சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் நம்ம எவ்வளோ தான் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் ஃபைனலாக அந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால அந்த உரப்பை அது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.